ஸ்டூடெண்ட் கூட்டு எழுத்துக்கள் நம்ம கூட்டு எழுத்துக்கள் பார்க்க போறோம். இந்த இந்தியில இதுதான் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதை எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது, பாதி எழுத்தை எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம்னா படிக்கிறது ஈஸியா இருக்கும். நடுவில் எல்லா வேர்டுலையுமே இது வரும். இப்ப க அப்படின்ற முழு எழுத்து அதை பாதி எழுதணும்னா இந்த மாதிரி பாதி எழுதணும். இக்கு, இதை இக்குன்னு படிக்கணும். ப இக்கா, பக்கத்துல இருக்கிற எழுத்து கூட இது ஜாயின் பண்ணி வரும், செப்பரேட்டா வராது, தனியா வராது, சேர்த்து எழுதணும். அதான் ரூல். க இக்கு இப்படி பாதி எழுதுனா இக்குன்னு படிக்கணும். ப இக்கா பக்கா. ரெண்டாவது க, அதுவும் இக்கு தான். இது வந்து பூ இக் தா, அந்த தா இது கூட ஒட்டின்னு வருது பாருங்க. இந்த மாதிரி எழுதணும். க இக்கு இப்படி எழுதணும். இக்கு யாரஹ கியாரஹ இல்ல கியாரஹ் அப்படின்னு படிக்கணும். க க இப்படி பாதி தான் எழுதணும். வி இக்ன விக்ன அப்படின்னு படிக்கணும். இது வந்து வி கன்னு படிக்காம இக்ன, இந்த ந இது கூட சேர்ந்து வரணும். ஞ இது வந்து க க க க ஞ அந்த சவுண்ட். இது க ஞ கா க இங்கா. அதை எப்படி படிக்கணும்னா க இந்த பிந்து இங்கு, இது கா, க இங்கா கங்கா அப்படின்னு படிக்கணும். அடுத்தது ச ச ஜ ஜ ஞ. ச அதை பாதியை எழுதும்போது இப்படி எழுதணும். ப இச்சா பச்சா. ச இச்சி சச்சி. ச ச இச்சு. இது வந்து இந்த பாதியை எழுத முடியாது, அதனால கீழே ஒரு ஹல் இந்த மாதிரி போடுறது. எந்த மாத்திராவும் கிடையாது. இது ஆ ஊக்கி மாத்திரா, ஊ அந்த மாத்திரா கிடையாது. சாதாரண ஒரு சின்ன கோடு. அது வந்து நம்ம ஹல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியில. உ இச்ச வாஸ், உச்ச வாஸ். அதை லைட்டா சொல்லணும், அவ்வளவுதான். உச்ச வாஸ். ஜ ஜாவுக்கு பாதியை எழுதலாம், அதனால ஜாவை இஜ்ஜுன்னு படிக்கணும். இஜ் வா லா ஜுவாலா. இஜ் வர ஜ்வர் ஜுவாலா ஜ்வர் அப்படி படிக்கணும். ஜ இதை பாதி எழுதலாம். ப இஜ்ஜா பஜ்ஜா அப்படி படிக்கணும். ஞ இதை எப்படி எழுதணும், இதை வந்து எப்படி படிக்கணும்னா பஞ்ச். ப இன்ச்ச ஞாபகம் இங்குன்னு படிக்கணும். பஞ்ச். ப இன்ச்ச பஞ்ச் அப்படி படிக்கணும். தட்ஸ் ஆல்.